100 ஆண்டுகளை கடந்த திராவிட இயக்கத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமை பொறுப்பை வகித்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றியவர். இன்று புதுதில்லியில் அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு 7ஆம் ஆண்டு நினைவு நாள். அதை முன்னிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினேன். அழியாத காவியம் போல், காலத்தால் அழியாத காவியம் போல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். வணக்கம்.